அந்த மாலையை கொடுக்க வேண்டும். 8 மணி இப்போதெல்லாம் சபைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? இந்த மரத்துல பார்க்கப்படுது. மாமாலாம் பார்க்கும்போது கொல்லையில தென்னை மரம் பண்பாடு முத்தி தரும் நம்ம சேர்ந்தவன எந்த ஊரி கோடி சனோ சோடி நம்ம சேர்ந்தவன எந்த ஊரி கோடி சனோ ஏ கொல்லையில தென்னை மரம் ஒரு பெண்ணை பார்த்து வழிபட்டு தவறி நீ யாரோ நாகி அழகான மனசுல அழகு ஆடி பாடி செல்வி வழிபடுக்கிறேன். நீ யார யாருடா? ஐயோ தெரியலடா. பொட்டரவடி அந்த பொட்ட ரவடிக்கு இந்த மட்ட பொறுக்கு வந்துக்கிறோம். என்ன பொறுக்கு வந்துக்கிறோம்? சொல்லுங்க
என்னவா? என்னடா? அது மட்டுமல்ல, அவர் யார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? யாருடா? எப்பேற்பட்டவர்? யாராவது எனக்கு என்ன கிடக்குது இப்ப? ஏய், அவர் பேரை கேட்டாலும் எப்படி ஆடணும் தெரியுமா? அட பாவி, யாரு? நீ உனக்கு ஆடல, எனக்கு ஆடக்கூடாதுடா. யாரு? யாருடா? ஓய்வதிலே புலிக்குட்டி, புலிக்குட்டி, புள்ளி ஓடுவதிலே மான் குட்டி. யாரு சொல்லு புள்ளி ஓடுவதிலே மான் குட்டி, குட்டி, கண்ணில மேய்வதே மீன் குட்டி. ஐயோ மீன் கொட்டி, மீன் குட்டி, ஐயோ குட்டி, மீன் குட்டி, துண்ணுவதிலே பன்னி குட்டி. இதான் பெருமையா? இதான் பெருமையா? நிக்காதீங்க. இப்ப நம்ம 10 பண்ணி நம்ம வளர்க்கிறோம். ஆமா, ஒரு பண்ணி வளர்க்கிறோம். அந்த ஒரு பண்ணி 10 குட்டி போடுது. அந்த 10 குட்டில 9 குட்டி செத்து போகுது. மிச்சம் ஒரு குட்டிக்குது. ஆமா, அந்த ஒரு குட்டி வந்து அந்த 9வது குட்டி பாலை குடிச்சாக்கா உங்க அந்த ஒரு குட்டி எப்படி இருக்கும்? நல்லா கொழு கொழுன்னு யாரு உங்க அம்மா இருக்கு? அது வந்துச்சு கொழு கொழுன்னு இருக்கும். அந்த கொழு கொழுன்னு ஏடா அப்படிப்பட்ட ஆளுகிட்டு எனக்கு என்ன இருக்குது? உன்னை எங்க சொல்ல வேண்டாம். சொல்ல செத்து வரண்டா. நீ போறதா கண்ணே, இந்த வனத்திலே வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த போல பெண்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் அழகிலே சிறந்தவளாக இருக்கிறார். எந்த ஒரு பெண்ணையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த வனத்திலே வந்ததால் என்னை கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தம், ஆசை முத்தம், அன்பு முத்தம் கொடுத்து விட்டு சென்றார். நான் உன்னை விட்டு விடுகிறேன். அட பாவி, பாவினாடா. திரும்பி நின்ற உனக்கு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் குடிக்கிட்ட. எவ்வளவு ஆணுவோம் பொம்பளைக்கு இவ்வளவு ஆணும் இருக்கா? கண்ணே, இந்த நாட்டுக்கு நான் ராஜா, நீதான் எனக்கு ஏத்த ரோஜா. இருவரும் சேர்ந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணே, உன்னை பார்த்தவனை கங்கர போகாதே. கண்ணே, உன்னை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு? அடிக்கிறதோ உன் பாதம் மட்டும் இருக்கிறது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் தெரியுமா? புண்ணியம் செய்தவர் பாதத்தை மண்ணை எடுத்து திருநீரா நெத்தியில் அடைய வேண்டுமா? அப்படி அடைந்தால் அவர் செய்த பாவ புண்ணியம் தன்னை வந்து சேருமா? நான் உன்னை அனைவருக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பாதம் மட்டும் மண் எப்படி இருக்கு? பாதம் மட்டும் பிடித்தவனே, இதுவரைக்கும் ஒரு
கேட்டேன். ஆனால் என்னை தவறாக எண்ணி விட்டாய். எனக்கு மரியாதை கொடுக்க தவறி விட்டாய். இனிமேல் கொண்டு உனக்கு என்னடி மரியாதை இருக்கு? மோசமான பொண்ணுடைய ஆன்மா பிடித்தவளே, ஒரு மலர் ஒரு செடியில் இருக்கிறது என்றால் பதமாகத்தான் பறிக்க வேண்டும். அப்படி பதமாக பறிக்க அந்த மலர் வரவில்லை என்றால் அதை பிடித்து கசக்கி எறிய வேண்டும். அதுதான் அதனால் இப்போது மரியாதை கொடுக்க தவறிவிட்டார். போட்டி
தாய் குலத்துக்கு மரியாதை கொடுத்து கேக்குறேன். அவனே இல்லடா பண்ண எடுக்க மாட்டேங்கன்னு கொடுப்பான். ஒரே ஒரு முத்தம். ஆசை முத்தம். பாவி, நான் யாரு என்னால் சொல்ல முடியாது. கேவல ஒரு முத்தம் என்னால் கொடுக்க முடியாது. 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 ராஜி முடியாது. வா. மொத்தம் கொடுக்க முடியாது. முடியவே முடியாது. சொல்றாமா? பாவி, இதே இடத்துல என் உயிரை விட்டால் விடுவேன் தவிர கேவல ஒரு இச்சைக்கு என்னால் அப்படி எதுவும் முடியாது. முடியாது. முடியாதா? ஏய், அடி பாவி பாவி கேட்டு கூப்பிடு. ஏய், இங்க வா. நினை விழந்து பாடுகிறேன். விடாத அவளை. தானினை துணிந்து வாடுகிறேன். கனகிழந்த மரத்திலே தனி மரமா நீ ஒரு தாய் ஓகே தப்பிருந்தாயா நாய் வயித்துல பண்ணா தெரிவிலே போய் நாய் நம்ம நீங்க வந்து நாய் வயித்துல பிறந்தா அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் நாய் வயித்துல அவன் சொன்னாங்கல்ல, அவனை தூக்கி நறுக்கு. அவனை விடவே மாட்டேன். ஏய்,
கண்ணே உன்னை விட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு முத்தம் நீ எப்போது கொடுக்கவில்லையோ அன்பாக கேட்டு ஆசையாக கேட்டு ஆனா கொடுக்க மறுத்து விட்டால் நீ திட்டியது அத்தனையுமே எனக்கு தாலாட்டு போல தெரிகிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கல்லால் அடித்தால் வலிக்கும், ஆனால் நீ சொல்லால் மலரால் அடித்து விட்டால் எதவாக இருக்கிறது? உன்னை பார்த்து எனக்கு தங்கையாக நினைக்கிறேன், தங்கையாக நினைக்கிறேன், தாயாக நினைக்கிறாயே, உனக்கு அறிவில்லை? ஏய் மடையா, நான் வந்தது தவறு இருந்து மன்னிப்புட்டேன், உனக்கு பிச்சை அளிக்கிறேன். கேட்டுக்க, தெரியுமா? இவன் யாருன்னே தெரியாது, ஆனா நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு நினைச்சிருந்தான். இவன் பின்னாடியே வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண. இப்ப இவன் தடுத்துட்டு நீ யாரு? தாய் வயித்துல போறங்கள பேசுறான். மானங்கட்டவனே, எப்படி அவற்றவன் உனக்கு தெரியாது? என்னை பத்தி உனக்கு தெரியாது. யார் தெரியுமா? அவள் யார் தெரியுமா? என் தாலி கட்டிய மனைவியோட அவள். என் மனைவி கேட்டு பாரு, இவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க தான். மனைவியா? கேட்டு பாரு. மனைவியா இருந்தா இப்படியா செய்வாங்க? மனைவியா இருந்தா இப்படியா செய்வாங்க? இசைக்கு எடுக்கவில்லை என்றால் எது வேணாலும் மனைவி செய்வாங்க. கேட்கறதுக்கு இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க தான். ஆனா கேட்டு பாரு, கல்யாணத்துக்கு வந்து மச்சம் மட்டும்தான் வச்சாங்க. ஆனா சாப்பாடு அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய மாட்டாங்க. ஒரு பெண்ணை பார்த்தா தகையா நினைக்க வேண்டியவில்லை, தாரமா நினைக்கிறிய, உனக்கு அறிவு இல்ல? எல்லாம் தங்கச்சி தாயா நினைச்சா அப்புறம் யாரு தான் நான் கல்யாணம் பண்ண? அவளை அடைய வேண்டும் என்று நான் சொல்லிருக்கிறேன். ஆனால் நீ உயிரை விட்டு விடாதே. புறப்பட போறாயா இல்லையா? பழுதுவிடு என்பவர் முட்டாளே. நான் நினைத்ததை நிகழ்த்தாமல் போக மாட்டேன். சிறந்த என்னிடம் இந்த உலகமே சரி, வெகுண்டழிக்க வீரமுட்டி, உன் வாழை கண்டு தோல்படியெல்லாம் முட்டாள். நான் வந்தது தவறு என்று என் காலில் வைத்து மன்னிப்பு கேட்கலாம். உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஆன்மம் பிடித்தவனே, நீ யார்? ஆலையில் அகப்பட்ட கரும்பு தெரியுமா? ஆலையில் அகப்பட்ட கரும்பு திரும்புவாயே சங்கையாகத்தான் வந்து விழும். அதுபோன்று நீ ஆலையில் அகப்பட்ட கரும்பு. என்னை எதிர்ப்பவர் அனைவருமே சிறிய துரும்பு.
எண்ணி பார்க்க போகிறேன் நரவு என் பாதத்திலே விழுந்து விட்டு உயிர் பெற்றோடு திரும்ப உனக்கு உயிர் பெற்று தருகிறேன். டேய், ஓடி விட்டான். அம்மா, ஆள்கள் தாயே வாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் அம்மா. என் உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கள் ஐயா. நீங்க யாரு? இந்த நேரத்திலே வந்து என் உயிரை காப்பாற்றவில்லை என்றால் என்னுடைய கற்பை ஒரு சூழல் இருக்கணும் ஐயா. ஆமா, எனக்காக இருந்தாலும் நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவள் ஐயா? நான் மணிப்புரி நாட்டின் இளவரசன் மணிமாறன் என்ற பெயர். அப்படியா? ஆமா. ஐயா, நானும் ஒரு தேவலோத்து பெண் ஐயா. ஆமா. என்னுடைய பெயர் அரவேற்று வழிபார்கள் ஐயா. என்ன அரபையா? ஆமா தாயே, நல்ல வேளை நான் வந்து உங்களை காப்பாற்றி விட்டேன். ஆமா. இல்லை என்றால் உங்கள் கற்பு பறி போயிட்டு இருக்கும். ஆமா ஐயா. அம்மா, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு சென்று வாருங்கள். என் நாட்டில் வேலை இருக்கிறது. அப்படியா? ஐயா, இன்னைக்கு என்ன அழைத்தீங்களா? கூப்பிட்டீங்களா? பாத்தீங்களா? எனக்காக இருந்தாலும் என் உயிரை நீங்கள் காப்பாத்தீங்க அல்லவா? ஆமா. அதனால உங்க மேல மேல எனக்கு என் மேல ஒண்ணுமே இல்லையே. மேல 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 இது பாருங்க, ஒண்ணுமே இல்லையே என் மேல. என்னங்க என் உயிரை நீங்க காப்பாத்தினால உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டது. நீங்க யாருங்க? தேவராகத்த பெண்ணுங்க நீங்க. ஆமா, இருக்கட்டும். அதுக்கு என்ன? நான் யாருங்க? நான் சாதாரண ஒரு பெண் தானே. சாதாரண ஒரு பூலோகவாசி. ஏணி வச்சால் கூட எட்டாது. மரியாதையாக சொல்கிறேன். நான் வந்த வேலை பார்க்கிறேன். நீங்க உங்கள் நாட்டுக்கு சென்று வாங்க. அத்தா, என்னங்க எனக்குலாம் ஏதாவது பத்திரிக்கலாம். இப்போ என் உயிரை நீங்க காப்பாத்தல் உன் மீது எனக்கு அளவு கொண்டு ஆசை வந்து விட்டது. என்னை கட்டி விட்டு ஒரு புத்தம் கொடுக்கலாம். வளர்ந்து வரும் எனது வாழ்வை ஐக்கியதானம்மா. இப்பொழுது உன்னை அடைவது என்றால் என்னுடைய ஆசிரியத்தை கரையே கிடையாது. எனக்கு இருந்தாலும் முத்தரையை கிடைக்க அத்தை என்னங்க மறுபடிக்கு எங்கி படா மத்தான கொட்டுரவி அத்தே மல்லிகைப்பூ மல்லி துணி துணடி சாமி கிட்ட செய்தி சொல்லி
நீங்கள் தேவலோகத்தை சேர்ந்தவர்கள், நானோ ஒரு சாதாரணமான பூலோகவாசி. உனக்கும் எனக்கும் ஏறி வைத்தாலும் எட்டாது தாயி. நான் சொல்வதை கேளுங்க. ஆசைப்பட்டு கேட்க கட்டி விட்டு ஒரு முத்தை குடிகள் மாற முடியவே முடியாது. உன்னால் முத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? இப்போது பார்த்தாயா, எப்போது ஒரு பெண்ணாகப்பட்டது எப்போது ஒரு முத்தை கொடுக்க முடியாது என்றாயோ, அப்படி என்றால் என்ன செய்கிறேன் பார்த்தாயா? என்ன செய்வாய்? அழகான ஒரு பூமாலையாக உன்னை எப்போது சூடி என்னுடைய கைத்திலே போடுகின்றேன். ஒரு குட்டை சாகும். ஓ ஒரு பெண்ணால் பெண்ணால் ஆசைப்பட்டு ஒரு புத்தம் குடி குடி என்று கேட்டு உன்னால் புத்தம் கொடுக்க முடியவில்லை. அதனால் இப்பொழுது ஒரு சின்னத்தில் ஒரு பூமாலை சூடி மாற்றிக் கொண்டு விட்டேன். இப்பொழுது ஒரு புத்தம் இல்லை 1000 புத்தகம் இதேன். என்ன இது? இப்பொழுது வந்த தவறாக விட்டது. இப்ப நாங்கள் செல்ல வேண்டும், எவ்வளவு செல்ல வேண்டுமே, மணல் பாய்தல் மழை கொடுங்கள் என்று தாங்கள் ஒப்படைக்க வேண்டுமே. என்ன செய்வது? இப்போது மாலை வாழ்ந்து விட்டோமே, தான் நடக்கும் நினைக்கிட்டோம். இப்போ தேவலாக செல்ல வேண்டும் அல்லவா? எனத்தான் இருந்தாலும் எப்படி பண்ணட்டும் ஆகட்டமே.
என் சாமி பார்க்கிறேன். அப்பா, எல்லாம் இருந்தாலும் இந்த மாலை என்பது என் சாமிக்கு தெரியவே கூடாது. சாமி, என்ன இது? ரம்பா பூலோகம் சென்று மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து வா என்று அனுப்பி வைத்தோம். இன்னும் காணவில்லையே. சரி, சற்று அமர்ந்து பார்ப்போம். ரம்பா, பார்த்திருக்கலாம். அழகான பாதத்துக்கு உலக செட்டேன் சாமி. அது மூலமாக பச்சேன் சாமி. இப்போ பத்திர மாலை கலத்துவது சாமி. நகர் சாமி. அப்படியா? மாலையாக தொடுத்து கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம் சாமி. சரி, யாகட்டும். என்றுமே நடக்கும். நாட்டியம் நடக்கும் அல்லவா? சாமி, இப்போது ஏன் சாமி நாட்டியம்? நாட்டியம் இப்ப நடக்க வேண்டும். சாமி பார்த்தீங்களா? ஆமா. இப்போது நாளைக்கான நந்தால பூலாம் சென்று வந்தேன்லவா? ஆமா. காய்க்கெல்லாம் அசுத்தமா இருக்குது சாமி. எனக்கு காய்க்கெல்லாம் வலிக்குது சாமி. இன்னைக்கு வேண்டாம் நாட்டியம், நாளைக்கு வச்சுக்கலாம் சாமி. ரம்பா, உன்னுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ மறிக்கின்றாயே, முடியாது. இந்த நாட்டியம் ஆடியே ஆக வேண்டும். சாமி இருக்கிறீங்க. ஆமா, அப்படியே தான் நாட்டியம் ஆடிதான் ஆக வேண்டும். ஆமா. ஆகட்டும் சாமி, நாட்டியம் ஆகட்டும். ஆகட்டும் சாமி. சாமி, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திரு, எத்தனை நாளான இனி மாமாவுக்கு உற்சாகம் அதிகமா ஆகிடுச்சு. மாமாவுக்கு உற்சாகம் அதிகமா ஆகிடுச்சு. ஸ்டேஜ் மேலே அழிக்கப்படுது எலி மாமா. எலி மாமா ஸ்டேஜ் மேலே அழிக்கப்பட்டுள்ளது. ரம்பா, என்ன இது? நாட்டியம் ஆட சொன்னால் தாளம் ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம், நடிவு ஒரு பக்கமாக இருக்கின்றது. அதுமில்லாமல் நாட்டிய சபையிலே வழங்கி விழ காரணம் அடுத்ததாகட்டும். சாமி ஒன்றும் கிடையாது சாமி. ஆகட்டும். சாமி, அதாரதே பத்தலரி ரம்பா, உனக்கு எவ்வளவு ராணுவம் இருந்தால் நீ ஆடிய நாட்டியத்திலே குற்றம் இருக்கின்றது. நீ பாடிய பாட்டத்திலே ஒரு குற்றம் இருக்கின்றது. என்ன இது? ஒன்றும் கிடையாது சாமி. ஒன்றும் கிடையாதா? ஆமாம் சாமி. அப்படின்தான் சாமி. அடுத்தது. இதுதானே குற்றம் பிடிக்குது சாமி. எனக்காக இந்த நாட்டியம் தவறுகிறார். ஆடுகிறது சாமி. ஆமா. சாமி, கை நீட்டி பச்சை குத்தி இந்த ரம்பா நாட்டியம் ஆடுவென்றால் இவள் என்ன செய்கின்றாள்? இவள் கழுத்திலே இருப்பது மாலை. இந்த மாலை கழுத்தில் அணிந்திருப்பதனால்தான் இந்த மாலை வைத்து நாட்டியம் ஆடவும் முடியவில்லை, இவள் பாட்டும் பாடவும் முடியவில்லை. காரணம், ரம்பா, உன் கழுத்துல என்ன மாலை? சாமி, இதையே கேக்குறீங்க? என்ன சாமி, அழகான பாட்டையே எவ்வளவு விட்டு உலக சட்டை இல்ல, அங்குள்ள மலெல்லாம் தடுத்து மாலைக்கு கட்டினேன். என்னுடைய கழுத்தில் நானும் சுமந்து கொண்டேன் சாமி. நானும் போட்டுக்கிறேன் சாமி. அப்படியா? வேற ஒன்றும் கிடையாது சாமி. இப்போ என்ன செய்கின்றேன் பார். மாலையை போட்டுதான். என்ன இது? மாலையை போட்டு விட்டால் ஒரு மாநிலர் வந்து நிற்கின்றானே. நீ யார்? ஐயா, நானோ மணிப்புரி நாட்டின் இளவரசன் மணிமாறன்.
இளவரசன் மணிமாறன். அப்படி இருக்கும்போது இதோ இருக்கின்றார்களே ரம்பா என்று சொல்லக்கூடியவர்கள் ஏய் என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கேட்டார்கள். எதனால்? ஒரு அசுரனிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள் இவர்கள். அசுரனிடத்திலே சிக்கிக் கொண்டால் ஆமா, அதற்காக அவளுடைய கற்பை காப்பாற்றினேன். கற்பை காப்பாற்றினாய். ஆமா. பிறகு அது கற்பை காப்பாற்றிய பிறகு என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடு என்று கேட்டார்கள். ஆஹா, நான் கொடுக்க மறுத்தேன். அதனால் என்னை ஒரு முத்தம் கொடுக்க எப்போ மறுத்தாயோ இப்போதே பார், உன்னை ஒரு மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன் என்று ஆஹா. மாலையாக செய்துவிட்டார்கள். மணிமாறா, உன்னை ஒரு அரக்கனிடத்திலிருந்து இவளை காப்பாற்றியதனால், நீ காப்பாற்ற காரணத்தினால் உன்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கேட்டாள். ஆமா. நீயோ மறுத்து விட்டாய். காரணம், தேவலோகத்து பெண், நானோ ஒரு மானிடன். அப்படி இருக்கும்போது முத்தம் கொடுத்தால் ஆகாது என்று நீ மறுத்து விட்டாயா? உடனே என்ன செய்தாள்? அவளோ உன்னை முத்தம் கேட்டால் கொடுக்கவில்லை. இந்த மாறனை நான் மாலையா மாற்றிக் கொள்கிறேன் என்று அவள் மாலையா மாற்றிக்கொண்டு கழுத்தில் அணிந்து கொண்டாளா? சரி, ஆகட்டும். நீ சென்று வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். பூலோகத்துக்கு சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து கொண்டு வா என்றால் நீ என்ன செய்தாய்? ஒரு ஆடவனை சந்தித்து அவனை மாலையாக மாற்றி உன் கழுத்தில் அணிந்து கொண்டு, அதுவும் உனக்கு தைரியம் எவ்வளவு இருக்கும்? இந்த தேவ சபைக்கு வந்திருக்கின்றாய். அடியே மலர்களை பறித்து ஆழமாக கொடுத்து நம்முடைய மனைவி திருநாள் விழாவுக்கு கொண்டு வா என்றால் நான் செய்த தவறையே உணரவில்லை. நீ செய்த தவறை நியாயப்படுத்திக் கொள்கிறாயா? உனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு? Thank you.
அடக்கி அடக்கடினா ஏ வார்த்தைகளை அனைவசமாக வீசுவார். என்ன செய்கின்றேன் பார். இந்த தேவசபையில் உனக்கு இடமே கிடையாது. சரி வரு. சுவாமி என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் சுவாமி? கிடையாதா? என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் சதிக்கிறீர்கள் சாமி? எனக்கு புரியவில்லையா? அடியே ரம்பா, உனக்கு இனிமே இந்த தேவசபையில் இடம் கிடையாது. இப்பொழுதே மூலோகத்திலே ஒரு கொடி அரக்கனுக்கு மகளாக பிறந்து பிச்சைக்காரியாக வெறும் துன்பத்தையே அடைய வேண்டும். கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம். இந்த தேவலத்தில் எனக்கு கலைகள் கிடையாது. சென்று மூளையும் சென்று ஒரு கோடி அரைக்கிற ஒரு மகளாக பிறந்து அந்த இடத்துல பல திருமண பத்திரம் மாமா எலி மாமா எங்க நான் ஸ்டேஜ் மேல பிடித்து இருக்க வேண்டும். இப்போது இதுவரை நினைக்கிறனால அந்த கல்வி கிடையாது. அப்பா என்ன பாத்தீங்களா தாயி? உங்களிடம் இப்பொழுது பிச்சை அடிக்கிட்டேன் தாயி. அடி பாதையில மாமா வந்து மாலை போட வேண்டாம். மாமாட்ட வந்து 1000 ரூபாய் நோட்டை வீசுகிறார். எலி மாமா என்று வாழ்க வாழ்க என்று ஸ்டேஜ் மேலே அழைக்கப்பட்டு உள்ளது. நன்றி 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 தெரிவிக்கிறோம். என்ன தானே கொத்துற ஸ்டேஜ் மேலே நன்றி 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 தெரிவிக்கிறான். மாமா ஆவலோடு இருக்கா
காத்து மாலை போட்டு எதிர்பார்க்க சீக்கிரமாக மாலை போட்டு அந்த அக்காவோட அப்பறம் வாங்க நான் இருந்திருக்க கூடாதா தாயி? என்னுடைய வாழ்க்கைக்கு இப்ப நான் தேடி விட்டேனே அம்மா. என்னுடைய பாத்தியா தாயி நான் படாத துன்பத்தை எல்லாம் பட்டி நான் மீண்டும் தேவனுக்கு வருகின்றேன் சாமி. நீ கொடுத்த சாபம் சாபம் இருக்க வேண்டும் சாமி. ஆண்டவன்